வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். நாம் இன்று பார்க்கவிருப்பது முதல் பகுதி, தைமூர். அதாவது ஆண்டியா இருந்தாலும் சரி, அலெக்சாண்டரா இருந்தாலும் சரி, இந்திய துணைக்கண்டத்துக்குள்ளே நுழையணுன்னா நம்முடைய விண்ணை முட்டும் இமயமலை தொடரை தாண்டணும். அடுத்தது பாய்ந்து ஓடும் சிந்து நதியை தாண்டி உள்ளே வரணும். அதில் கம்பீரமாக வெற்றி கண்டவர்கள் 2 பேர். அலெக்சாண்டர் ஒருத்தர், இன்னொருத்தர் செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் வெறி பிடித்த பெரும் படையுடன் சிந்து நதிக்கரை நின்றார். இந்தியாவா பாரசீகமா என்று அவர் சிந்தனை வெளிப்படுத்தியதில் வட இந்தியாவை அங்குமிங்குமாக ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களை வெப்பக்காற்றாக தாக்கி நடுங்க வைத்தது. நல்ல காலமாக அவர் பாரசீகத்தை நோக்கி போயிட்டார். பிறகு 1938 இந்தியாவுக்கு நிஜமான ஆபத்து அப்போ தான் வந்தது. அதாவது தைமூருங்கிற இந்த கொடுங்கோல் ஆட்சி மன்னன். இவருடைய கொடுங்கோல் எப்படின்னா மிகவும் பயங்கரமாக இருந்தது. இவர் முதல்ல சிந்து நதியே இவர் சட்டை செய்யலை. அதை எப்படி இவர் கடந்தாருன்னா, வரிசையாக படகுகளை நிறுத்தி வைத்து அதை பாலம் மாதிரி வச்சு அதை தாண்டி இவர் டெல்லியை நோக்கி உள்ளே வந்தார். இவருடைய போர் முறைகள் எல்லாமே மிகவும் பயங்கரமாக கொடுமையாக இருந்தது. இவர் அதன் மூலமாக தான் ஒவ்வொரு நாட்டையும் பிடிச்சிட்டே வந்துட்டு இருந்தார். இவர் ஆப்கானிஸ்தானின் தலைநகரமான காபூலில் வடக்கில், முந்தைய சோவியத் ரஷ்யாவின் தென்கோடியில், இன்றைய உஸ்பெக் பகுதியில் உள்ள முக்கிய நகரம் சாமர்கண்ட். துருக்கிய மங்கோலிய இனத்தை சேர்ந்த தைமூரின் தலைநகரம் இதுதான். சாமர்கண்ட்லேருந்து கிளம்பிய தைமூரின் மாபெரும் படை முதல்ல பாக்தாத் நகரை சூறையாடியது. பிறகு பாரசீகம். வெறியும் வேகமும் கொண்ட தைமூரின் வீரர்கள் பாரசீகத்தை பந்தாடினார்கள். கொடூர களிப்புடன் அவர்கள் வெட்டி வீழ்த்திய மனித தலைகளின் எண்ணிக்கை சுமார் 70,000. இவற்றை குவித்து நூற்றுக்கணக்கான மனித தலை பிரமிடுகளை உருவாக்கி பிறகே தைமூர் பாரசீகத்தை விட்டு வெளியேறினான். அடுத்ததாக ரஷ்யா. மாஸ்கோவில் புகுந்து சூறையாடிட்டு சில நாட்கள் ஓய்வெடுத்து கொண்டு நேராக இந்தியாவை நோக்கி அவன் படை முன்னேற ஆரம்பித்தது. இலக்கு அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த புகழ்பெற்ற டெல்லி நகரம். செப்டம்பர் 22ஆம் ஆண்டு 1398 தைமூரின் படை சிந்து நதி கரையோரம் சேர்ந்தது. இந்த பரபரப்பான செய்தி சேர்ந்தவுடன் இந்தியா பீதியில் ஆழ்ந்தது. டெல்லியில் கோலோச்சிய பலம் வாய்ந்த சுல்தான் ஃபிரோஷா துக்ளக் இறந்து 10 ஆண்டு ஆச்சு. அப்போ நானா நீயான் கோஷ்டி சண்டையில் ஈடுபட்டிருந்த பொம்மை அரசர்கள் 2 டெல்லியை ஏதோ ஒப்புக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு கோஷ்டியின் தலைவரான மல்லூகான் இக்பாலின் கைவோங்க அவன் உதவியோடு டெல்லி அரியணையில் உட்கார்ந்தான் முகமது ஷா. அவன் பதவியேற்ற கையோடு தைமூரின் படை டெல்லியை முற்றுகையிட்டது. வரட்டுமே, ஒரு நொண்டி மன்னனுக்கா நம்ம பயப்படுறது? ஆர்ப்பாட்டம் போடும் அந்த மங்கோலிய நாடோடியை தோற்கடித்தால் டெல்லி சுல்தான் ஆகிய நாங்கள் தான் உலக சாம்பியன் என்கிற ரீதியில் மன்னனை மல்லூகான் இக்பால் உசுப்பேற்ற யார் என்ன ஏது என்று எதுவும் விசாரித்து அறியாமலேயே போர்வுடை போன்றான் முகமது ஷா. இளம் வயதில் ஒரு போர்க்களத்தில் எதிரியின் அம்பு தொடையில் பாய்ந்ததால் தைமூரின் கால் பாதிப்புக்குள்ளானது. ஆகவே சற்று விந்தி நடந்த அவனை தைமூர் இலெங்க், அதாவது நொண்டி தைமூர் என்று மற்றவர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி எனக்கு ஒரு பெயர் இருப்பது தெரியும், ஆனால் என் எதிரில் யாரும் என்னை அப்படி அழைக்க மாட்டேன் என்கிறார்களே என்று அலுப்பு சிற்பனு தைமூர் குறிப்பிடுவதுண்டு. நம்மை பொறுத்தவரை தைமூர் என்றே அழைப்போம். சிந்து நதியை கடந்த தைமூரின் படை மகிழ்ச்சியை கொண்டாட பஞ்சாப் பகுதி முழுவதையும் சூறையாடி வெறியாட்டம் போட்டது. அதில் 1,00,000 பேர் தைமூரிடம் அடிமைகளாக அகப்பட்டார்கள். டிசம்பர் ஆரம்பம். வாட்களை உயர்த்தியவாறு ஏகமான இரத்த ஆர்வத்துடன் டெல்லி நகர எல்லையில் முகாமிட்ட இந்த மங்கோலிய படையின் மொத்த எண்ணிக்கை சுமார் 90,000. இதில் சில பேர் தைமூர் கிட்ட போயிட்டு, இந்த 1,00,000 அடிமைகளே நம்ம கிட்ட வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், இவங்க எல்லாரையும் கொன்னுடலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தைமூர் சொல்கிறார், இந்த பிரச்சனை தீர்க்க நான் ஒரு வழி பண்ணுறேன் என்று சொன்ன தைமூர் சில 100 அடிமைகளை நட்ட நடுவில் கொண்டு வர செய்தான். மறுகணம் அவன் ஆணையிட தைமூரின் வீரர்கள் உருவிய வாட்கள் அந்த அடிமைகளின் உடலை துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்தின. நீங்கள் எதனா வாலாட்டினீங்க, மொத்த பேருக்கும் இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டான் தைமூர். இருந்தாலும் விதி அந்த அடிமைகளை விடவே இல்லை. ஏன்னா தைமூர் படை எடுத்துக்கிட்டு டெல்லி சுல்தான் கிட்ட போனான். அப்போ டெல்லி சுல்தான் இதை எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு தைமூரை விரட்டி அடித்தான். இதனால் முகம் சிவந்து கோபம் கொத்தளிக்க பாசறைக்கு தைமூர் திரும்பிய பொழுது பேரணியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த அடிமைகளில் சிலர் தங்களின் பரிதாப சூழ்நிலையை மறந்து கல்லுக்கென்று சிரித்துவிட, அதை பார்த்த தைமூர் அவர்கள் பக்கம் பார்வையை திருப்பிய தைமூர் நிதானமாக இவர்களில் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கர்ஜித்தான். அதை தொடர்ந்து 1 மணி நேரத்துக்குள்ள அத்தனை பேருடைய தலைகளும் சீவப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த கொலைக்கு பிறகும் அவ்வப்பொழுது தைமூர் முகத்தில் லேசான கவலை ரேகைகள். நம்ம எப்படி இந்த டெல்லியை கைப்பற்றுறதுன்னுட்டு. அப்போ இவங்க பயந்தது சிந்து நதிக்கோ இமயமலைக்கோ கூட கிடையாது. இந்த ஆப்கானிய மங்கோலிய படைகள்லாம் பயந்தது யானை படைக்கு தான்.
எளிமையான இந்த இந்திய அரசுகளிடம் கூட நிறைய யானைகள் உண்டு என்பதும், அந்த யானைகள் கட்டுப்பாட்டோடும் ஆவேசத்தோடும் போர்களில் பங்கேற்பது வழக்கம் என்பதும் யானைகளையே நேரில் பார்த்திராத வெளிநாட்டு மன்னர்களுக்கு வியப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியது. இந்தியாவுக்குள் நுழைய பார்த்த கிரேக்க, மங்கோலியா, ஆப்கான் மற்றும் துருக்கி தளபதிகள் பலர் தங்களை நோக்கி ஆயிரக்கணக்கில் யானைகள் பிளிரிக்கொண்டு புழுதி பறக்க திமிதுவென்று ஓடி வருவதாக கற்பனை செய்து கொண்டே பீதியில் ஆழ்ந்ததுண்டு. எனவே தைமூரும் சற்றே கவலைப்பட்டதில் ஆச்சரியமில்லை. டெல்லி சுல்தானின் யானைப்படை எதிர்கொள்ள தயாரானான் தைமூர். டிசம்பர் 17 சுல்தான் முகமது ஷாவின் கோட்டை கதவுகள் திறந்தது. உயர்த்தி பிடித்த வாட்களும் கேடயங்களும் பலரிட 10,000 குதிரை வீரர்கள் வெளியே அணிவகுத்து வந்தனர். தைமூரின் அறிவு. அவன் யானைப்படையை எப்படியெல்லாம் வென்றான் என்பது இதில் கூறப்படுகிறது. யானை என்கிற இந்த பிராணி இத்தனை பெரிய உடம்பை தூக்கிட்டு இவ்வளவு வேகமாக கூட முன்னேறுமா? சில வினாடிகள் வியந்தான் தைமூர். பிறகு அவன் தலையசைக்க படிப்படியாக அவன் தீட்டிய போர் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது. அவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட குதிரை வீரர்கள் ஏராளமான துணிச்சலுடன் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சுல்தானின் படைக்குள் புகுந்தார்கள். அவர்கள் வீசி எறிந்த கதை உருண்ட புறாவும் கூர்மையான முட்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அது யானைகளை நோக்கி அப்படி வீசும் பொழுது அந்த யானைகள் அதை மிதிக்கும் பொழுது வலி தாங்காமல் பிளிரி தடுமாறின. மேலும் தைமூரின் படை தோண்டி வைத்த நூற்றுக்கணக்கான பள்ளங்களில் கால் பதிக்க பள்ளங்களில் பதிக்கப்பட்டிருந்த சூலாயுதங்கள் அவற்றின் பாதங்களை துளைத்தது, ரணமாக்குச்சு. யானைப்படை இதில் நிலை குலைந்தது. எதிர்பாராமல் நிலவிய வித்தியாசமான இந்த கலவரத்தால் கவனம் சிதறிய சுல்தானின் குதிரை வீரர்களை தைமூரின் வீரர்கள் வெட்டி சாய்த்தார்கள். இது மட்டும் இல்லை, உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கையை செயல்படுத்தினான். இரு பக்கமும் பக்கவாட்டிலிருந்த ஒட்டகங்களையும் எருமைகளையும் ஏக காலத்தில் முகமது ஷாவின் படையை நோக்கி அனுப்பினான் தைமூர். அவற்றின் முதுகில் வைக்கோல் போர்வைகளை வச்சிருந்தான். வேகமாக வந்த குதிரை வீரர்கள் அவற்றின் மீது தீ வைக்க ஒரு பெரிய ராட்சத நெருப்பு வியூகம் ஏற்பட்டது. இதை பார்த்து யானைப்படைகள் பிளிரி அவங்க மேலே இருந்த வீரர்களே கீழே தள்ளிட்டு ஓடி போச்சு. இதை பார்த்துட்டு தைமூரின் வீரர்கள் முழு வெறியோடு புகுந்து விளையாடினார்கள். அவர்கள் சிவந்து போன வாட்களின் வீச்சில் பல நூற்றுக்கணக்கான தலைகள் அங்கும் மிகமாக இரத்த துளிகளுடன் பறந்தன. ஒரே நாளில் மாலை நேரம் சேர்வதுக்குள்ள போர் முடிஞ்சிடுச்சு. தைமூரின் தலைமையில் அவனுடைய வெற்றிப்படை நடுங்கிக் கொண்டிருந்த டெல்லிக்குள் ஆரவாரத்துடன் நுழைந்தது. முற்றும். நாளை பார்க்கலாம்.